இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நமக்கு தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ல டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டா வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு தராலி கிராமத்துல வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிஸ்துவார் அப்படிங்கிற ரீஜியன். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல தேராதூன்ல ஒரு டாரன்ஷியல் ரெயின், ஃபிளாஷ் ஃப்ளட் எல்லாமே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. கிளவுட் பர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு 10லிருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியால 1 மணி நேரத்துக்கு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது அப்படின்னா, நம்ம அதை கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ரீசெண்டா ஐஎம்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுல கிளவுட் பர்ஸ்ட்டை தாண்டி மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டுமே அதிகமா நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ மினி கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே 1 மணி நேரத்துல 10 டூ 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா, அதை நம்ம மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி நடக்குது. அதுவும் குறிப்பா மான்சூன் டைம்ல ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ல அடிக்கடி நடக்கிறனாலயும் நமக்கு கிளாசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரியான நிகழ்வுகள்னாலயும் என்ன ஆகுதுன்னா, நமக்கு கேட்ச்மெண்ட் ஏரியால அதிகமான தண்ணீர் வந்து தேங்கிருது. அது அப்படியே ஃபிளாஷ் ஃப்ளட்டா நமக்கு வர ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? ஸோ ஃபிளாஷ் ஃப்ளட்டா வர்றப்ப நமக்கு இந்த மாரி ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், ஹியூமன் லைவ்ஸ் எல்லாமே லாஸ் ஆகுது. இதுக்கு முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது. சரியா? கிளைமேட் சேஞ்ச்னால தான் இது எல்லாமே இன்கிரீஸ்டு ஃப்ரீக்வென்சியோட நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி ஹியூமன் என்க்ரோச்மென்ட் இன் கேட்ச்மென்ட் ஏரியாஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வீடுகள்லாம் அடிச்சுட்டு போறது, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது நமக்கு. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இந்த மாதிரி மழை, வெள்ளம், மக்கள் இறந்து போறாங்க அப்படிங்கிறது இந்த 2 மாசமா ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா நமக்கு இதோட இம்பாக்ட்ஸ் பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஸ்டின் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா போன குரூப் 1ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எர்த்குவேக்னால என்ன இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல கூட நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தயார் பண்ணி வச்சுக்கங்க. சரியா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு இங்க்ஸ் எம்ஓயு வித் சென்டர் வாலிடி லாயர் டு பூஸ்ட் டூரிசம் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? என்ன பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய வால்டி லாயர் அப்படிங்கிற அந்த பகுதியோட ஒரு எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத கையெழுத்திட்டிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு டு ப்ரமோட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது தமிழ்நாட்டுக்கும் அந்த பகுதிக்கும் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச ப்ரமோட் பண்ணணும், டூரிசம ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறத கையெழுத்திட்டிருக்காங்க. சரியா? அது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, 2 விருது வழங்கும் விழா அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. விழாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாழும் பொக்கிஷம் விருது அப்படின்னு கலை பொக்கிஷம் விருது அப்படின்னு சொல்லக்கூடிய லிவிங் கிராஃப்ட் ட்ரெஷர் அவார்ட் அப்படிங்கிறத ஒரு 7 பேருக்கு நம்ம முதலமைச்சர் வந்து வழங்கியிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பூம்புகார் ஸ்டேட் அவார்ட் அப்படிங்கிறதையும் வழங்கியிருக்காங்க. இந்த பூம்புகார் ஸ்டேட் அவார்ட் எது தொடர்பாக வரும் அப்படிங்கிறத கூட கேட்கலாம். நமக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப்ட் பெர்சன்ஸ் ரிலேட் பண்ணி தான் வரும். சரிங்களா? லிவிங் கிராஃப்ட் ட்ரெஷர் அவார்ட் அப்படிங்கிறத 7 பேருக்கு வழங்கியிருக்காரு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அந்த 7 பேருமே. 65 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் அந்த வாழும் பொக்கிஷம் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. ரூ. 1,00,000 பரிசு தொகை, 8 கிராம் தங்கம், தாமிர பத்திரம், சர்டிபிகேட் எல்லாமே குடுப்பாங்க. அதே மாரி பூம்புகார் ஸ்டேட் அவார்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 10 கலைஞர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அவங்களோட வயது வந்து பார்த்தீங்கன்னா, 30 வயசுக்கு மேல இருக்கணும். அவங்களுக்கு ரூ. 50,000 பரிசு தொகை, 4 கிராம் தங்கம், தாமிர பத்திரம், அது இல்லாம சர்டிபிகேட் எல்லாமே குடுக்குறாங்க. சரியா? கூடுதலா இத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சரியா? நன்றி.